ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அயனார் துணை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிலா சோழன் 2 பேர் கஷ்டப்பட்டு உயிலை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? உயிலை கண்டுபிடிச்சிட்டு ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. காலையில் எல்லாருமே விடிஞ்சிருது. எல்லாத்துக்கிட்டையுமே நிலாவும் சோழன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், நாங்கள் அந்த உயில் எடுத்து கையில் கொடுக்குறாங்க நடேசன் கிட்ட. நடேசன் படுத்து பார்த்துட்டு, இந்த உயில் எப்படி கிடச்சி? இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த உயிலாச்சு, இது எப்படி உங்களுக்கு கிடச்சின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நாங்கள் பிளான் போட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்கிறாரு. சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்புனோன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அயனாத்துணை வீட்டுக்கு போகும்போது அவங்க போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதாவது அவங்க அண்ணன், அப்புறம் அவங்க தங்கச்சி, அவங்க எல்லாருமே போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த சீல் வச்சாங்களா அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. கேட்டோன்னா நம்ம நடேசன் உயில் எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாருங்க. இங்கே பார்த்தீங்களா உயிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி போலீஸ்கார் படித்து பார்க்குறாரு. ஆமாம், இல்லை நடேசங்கிறது யார் அப்படின்னு சொல்லி, நான் தான் நடேசன் அப்படின்றாங்க. இது உங்கள் பேரில் தான் இருக்குது. இதை நீங்கள் அன்றைக்கே காட்டியிருக்கலாம்ல. அன்றைக்கே காட்டியிருந்தால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக தேவையும் இல்லை, சீலும் வச்சுருக்க மாட்டோம். ஏன் நீங்கள் அன்றைக்கே காட்டல அப்படின்றாங்க. அது எப்படி தேடி கண்டுபிடிக்க நேரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த வீடு இன்னும் உங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இன்னொரு உயில் எங்கள் அப்பா எழுதினார், அது எங்கள் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு உயில் உங்கள் அப்பா எழுதினாருன்னு சொன்னீங்களா, காட்டுங்க பார்க்கலாம், அந்த உயிலை எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அது அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. சொன்னோன்னா நம்ம நடேசன் என்ன பண்ணுறாருன்னா, அதுங்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாரு. சொன்னோன்னா என்ன நடக்குதுன்னா, சரி இந்தாங்க உங்கள் வீடு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, இது உங்கள் வீடு தான், நீங்கள்லாம் உள்ளே போகலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சீல் வச்சாங்களே அவங்க திறந்து விட்றாங்க. அவங்க திறந்து விட்டோன்னா என்ன நடக்குதுன்னா இவங்க எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் இவங்க எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறைஞ்சிருந்து எட்டி பார்க்குறாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையா, நமக்கு அந்த அயனார் துணை அப்படின்ற சீரியலில் அந்த வீடு தான் பெரிய ஹைலைட்டு. அந்த வீடு போனது பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக, எல்லாருமே வழக்கம் போல் சந்தோஷமாக இருந்தால் டான்ஸ் ஆடுவாங்களா, அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஒரு எபிசோடை 3 நிமிஷத்துக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக 3 நிமிஷம் எல்லாருமே பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.